ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி விலாக்ஸ். இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டான ரொம்ப சீக்கிரமாக செய்கிற எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கத்திரிக்காய் பாருங்கள், ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கணும். இதுக்கு நான் 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாங்க. ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. அதையும் ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு நான் ஒரு தக்காளி எடுத்துருக்கேங்க. இந்த தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். மிக்சியில் கூட அரைச்சி போட்டுக்கலாங்க. ஆனால் அது வேறு மாதிரி டேஸ்ட் வரும். இப்படி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நம்ம இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணனா தான் நம்ம கரைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த புளியும் தக்காளியும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. இதிலே நம்ம பொடி ஐட்டம்லாம் போட்டுக்கலாங்க. மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன் போடுறேங்க. சாம்பார் தூள் 2 டீஸ்பூன் போடுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இந்த குழம்புக்கு நான் தேங்காயெல்லாம் சேர்த்த போகிறது கிடையாது. இப்போ இந்த பொடி, புளி, தக்காளி இதையும் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுருணுங்க. இப்போ அது ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ கத்திரிக்காயெல்லாம் அரிஞ்சிக்கலாம். கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ பிஞ்சாக இருக்குது. இது எங்கள் செடியிலேயே காய்ச்சதுங்க. 4 செடி தான் வச்சுருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா வாரத்தில் எனக்கு குழம்புக்கு காய் ஆயிக்குது. கத்திரிக்காயை 4ஆக கட் பண்ணிவிட்டுங்க. ஏதாவது பூச்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இதே மாதிரியே எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணிக்கலாங்க. இந்த குழம்பு வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாளைக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த நாளே பழைய சாப்பாட்டோட தயிர் கொஞ்சம் ஊற்றிங்க. இந்த கத்திரிக்காய் குழம்பு வச்சு சாப்பிடும் பொழுது அப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கத்திரிக்காயெல்லாம் அரிஞ்சாச்சுங்க. நம்ம தாளித்து விட்டுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன் நான் போடுறேங்க. இதோடையே வெந்தயம் 1 டீஸ்பூன் போடுறேன். சீரகமும் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் போட்டால் தான் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இந்த கடுகு உளுத்தம் பருப்பு, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சிங்க. பொரியும் போதே பார்த்திங்கன்னா கமகமான வாசனை வரும். இதோட நம்ம 10 பல் பூண்டு சேர்த்துறேங்க. நம்ம வெட்டி வச்சோம் இல்லைங்களா, அந்த பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதோடையே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் அரை வேக்காடு வெந்தால் போதும். இந்த வெங்காயத்தோடையே இந்த எண்ணெயிலேயே சீரகத்தூள் 1 டீஸ்பூனும் பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூனும் சேர்த்துறோம். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கமகமான வாசனையாக இருக்குங்க. இந்த பெருங்காயத்தூள்லாம் சேர்த்திட்டு நம்ம வெட்டி வச்சோம் இல்லைங்களா, அந்த கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க. இது மாதிரி குட்டி குட்டியாக கத்திரிக்காய் இருந்தால் தான் நல்லா வேகுங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த கத்திரிக்காயும் நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இந்த கத்திரிக்காயோடையே சேர்த்து இந்த வெங்காயமும் நல்லா வணங்கிடும். இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டு நல்லா கலக்கி விடணுங்க. இப்படி நல்லா கிளறி விடும்போது தான் இந்த கத்திரிக்காயில் இந்த உப்பெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த கத்திரிக்காய் கலர் மாறணுன்னா நம்ம கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த புளி தண்ணியை எடுத்து ஊற்றிடணும். இப்போது நல்லா கலந்து விட்டுருணுங்க. குழம்பு ஒரு கொதி வரப்போ நம்ம மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாங்க. இப்போ அந்த கத்திரிக்காயெல்லாம் வெந்து குழம்பெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். கத்திரிக்காய் பார்க்குறதுக்கே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. இந்த மெத்தடில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாப்பாட்டோடு வச்சு சாப்பிடும் பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.